சும்மாவே பிக் பாஸில் ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கெலாம் சண்டை வளர்த்துக்குன்னு அது ஒரு இஷ்யூவாக பார்த்துக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒயில் கார்டு என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டும் விருப்பத்துற எதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது எல்லாமே போச்சேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வந்திருக்காங்க. எப்பயுமே சண்டை போகிறதுல பார்வதி மிஞ்ச முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களே மிஞ்சிற அளவுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தலை பொசிஷனுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க வேறும் இல்லை, திவ்யா கணேஷ். அவங்க வந்ததால் பார்த்தா இப்போ வீடு குதூகலமாக இருக்குது, இல்லை கதிகலங்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? சரி, இன்னைக்கான வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்க வரோம். வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? பிக் பாஸ் சீசன் 9ல் பார்த்தீங்கன்னா ஒயில் கார்டு என்ட்ரியாக வந்துக்கிட்டு இருந்த விஜய் டிவியில் ஒரு ஹேக்டராக பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திவ்யா கணேஷ். இவங்க வந்ததால் பார்த்தீங்கன்னா தலை பொசிஷனில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பதவி வழங்கினது மட்டும் இல்லாமல் பார்த்தா இவங்க பேசுகிற விதம் இருந்தாலும் சரி, அங்கே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் கூட எல்லாருக்கூடையும் எப்படி சண்டை போகிறாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புதுசாக பார்த்தீங்கன்னா 3 கெஸ்ட்டு வந்திருப்பாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே நடத்திக்கிட்டு வராங்க. இதில் தலை பொசிஷனில் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்கிறதுனால எல்லாருக்கும் அலப்பறையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலையே செய்ய மாட்டீங்க சொல்கிற விதமாக பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டைமை கீப் அப் பண்ணுங்கள், பஞ்சுவாலிட்டி இருக்குன்னு பார்த்தா நிறைய விஷயங்களை பார்த்தா பேசிக்கிட்டு வராங்க. அது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ கத்திக்கிட்டே இருந்தால் அந்த ஒரு வீட்டில் நம்ம எவ்வளோ நாள் ஒன்றாலும் இருந்துடலான்னு பார்த்தா எல்லாம் நினச்சிக்கிட்டு கத்துறாங்களா என்னன்னு தெரியல. அவங்கள அந்த மாதிரி பார்த்தா ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க. போட்டியாளர்களெல்லாம் முடிஞ்ச வால்யூமில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. திவ்யா வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எனி நேரமும் ஒருத்தவங்க கத்திக்கிட்டே இருக்காங்கன்னா அது வேற இல்லை, விஜய் பார்வதி அவங்கள மட்டும்தான் சொல்லும். ஏன்னா அவங்க பாட்டுன்னு பேசிக்கிட்டு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்குலாம் பார்த்தா வம்பு எடுத்துக்கிட்டு எதனா ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களையும் மிஞ்சிற அளவுக்கு பார்த்தா அவங்களே அடுக்கிற அளவுக்கு பார்த்தா இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. அதான் ஒயில் கார்டு என்ட்ரியில் பார்த்தா திவ்யா கணேஷ் அவங்க பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. பிக் பாஸை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்வதியே பரவாயில்ல பழுக்குப்பா, அது பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் அமைதியாகிடுது. ஆனால் இந்த திவ்யா இருக்கே அந்த அளவில் பார்த்தா பேசிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆடியன்ஸ். வீட்டில் டிவியில் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாரும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க. ப்ரோமோ வீடியோவில் ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திவ்யா கத்திக்கிட்டே பேசுகிறத பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருப்பாங்க. சபரிநாதன் அமைதியாக பார்த்தா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. திவ்யா கற்று பார்த்தீங்கன்னா கத்தி இந்த ஒரு ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கு ட்விஸ்ட்டை கிளப்பிட்டு இருப்பாங்க. ஒரு ப்ரோமோ மட்டும் இந்த மாதிரி இருக்குல்ல, இரண்டாவது ப்ரோமோவும் இந்த திவ்யா பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த அளவில் பார்த்தீங்கன்னா கத்தி பிக் பாஸே கதற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேச்சு போட்டு கத்திக்கிட்டு வராங்களாம் திவ்யா. இப்போ வெளியே இருக்கிற ஆடியன்ஸுக்கெல்லாம் என்ன தோணுன்னா முழுசாக, அதாவது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நீங்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா திவ்யாவை மூஞ்ச கூட காமிக்காதீங்க. ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா அவங்க கத்திக்கிட்டு வராங்க. அதை பார்க்குறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி விஜய் பார்வதி அவங்க கத்தி புலம்பிருப்பாங்க. அதுவே எங்களால் தாங்க முடியல. அந்த காயமே இன்னும் ஆறாமல் இருக்குது டிவியில் பார்க்குற எங்களுக்கு. உள்ளே இருக்கிற உங்களுக்கு எப்படி இருக்கும், கண்டஸ்டண்ட்டுக்கு எப்படி இருக்கும், பிக் பாஸுக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. ஆனால் இப்போ வேறு புதுசாக ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அதுகளை பார்த்தா ரொம்ப கடுப்பாகுதுங்க. பார்வதியை குறை சொல்கிறதுக்கே பார்த்தா திவ்யா வந்திருக்காங்களா, ஒரு அவதாரம் எடுத்து இந்த ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. எனி டைமாக பார்த்தேன் பார்வதின்னு கூப்பிட்றாங்களே, எந்த ஒரு வேலை வச்சாலும் பார்வதி இங்கே வாங்க நீங்கள் இதை பண்ணுங்கன்னு பார்த்தா சொல்லி பார்வதியை பார்த்துனா சும்மா விட போகிறது கிடையாது. ஏன்னா எவ்வளோ நாளாக அவங்க பண்ண டார்ச்சருக்கு நான் இனிமேல் உனக்கு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி பண்ண போகிறேன்னு பார்த்தா திவ்யா செம்ம அலப்பறையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தில் ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா திவ்யா இந்த ஒரு சீசனை ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கத்தியே பேசி முடிச்சிருவாங்களா, அதுக்காக தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேச்சு அடிப்படுது. அப்புறம் என்ன வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ட் கமருதீன், துஷார் இந்த மாதிரி 2-3 பேருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. சபரிநாதன், விக்ரம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மோதிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திவ்யா, வாட்டர்மெலன் இவங்க 2 பேருக்கும் பார்த்தா சண்டை வந்திருக்கும். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இந்த பிக் பாஸ் சீசனில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்கள உங்களுக்கு பிடிக்காதவங்க யார், உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சவங்க யாருன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கமருதீனை பார்த்தா திவ்யாவுக்கு பிடிக்கல, திவ்யாவை பார்த்தா பார்வதிக்கு பிடிக்கல. இந்த மாதிரி பல பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல விதமாக பேசிக்கிட்டு வராங்க. அந்த 3 கெஸ்ட்டு வேறு உள்ளே கூட்டின்னு வந்து வச்சுட்டு அவங்க கொடுக்குற அளப்பறை இருக்கே, இந்த பிரச்சனை பண்ணிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் தரமாக வெளியாக இருக்காங்க. துஷாருக்கும் கமருதீனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பயங்கரமான சண்டை பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கும். அது எல்லாமே பார்த்தா நம்ம போடலை. இதிலேயே நம்ம சொல்லிக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ரீசெண்டாக பார்த்தா திவ்யா வந்ததால் பயங்கரமான என்ட்ரி பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அந்த 3 கெஸ்ட்டுக்கு என்ன மாதிரி என்ன ஸ்டார் கொடுக்க போகிறாங்கன்னு எல்லாத்தையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்து ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.